ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நல்ல கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்கிற ஒரு ஈவினிங் டைம் தாங்க இது. இந்த ஈவினிங் டைமுக்கு வந்து சூடாக வந்து இனிப்பாக காரமாக வந்து ஒரு டீ கூட சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து இனிப்பு போண்டா கார போண்டா அதுதான் பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு போண்டா வந்து மைதா மாவு வச்சு நான் செய்ய போகிறதில்ல, வீட்டில் இருக்கிற உளுந்து மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து நான் 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். உளுந்தை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை 2 போண்டா செய்கிறதுக்காக வந்து 2 பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ அரைச்ச மாவை வந்து இந்த மாதிரி 2 பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வந்து ஒரு போண்டாக்கும் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார போண்டாக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துப்போம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு போல் இஞ்சியையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை இருக்குது, அதையும் சேர்த்துப்போம். இப்போது கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவு இந்த பொருள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ வந்து நம்ம கார போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இனிப்பு போண்டாக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசனைக்காக கொஞ்சம் போல் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு எப்பொழுதுமே இனிப்பு பொருள் எல்லாம் செய்கிறப்ப வந்து கொஞ்சம் போல் நம்ம உப்பு ஆட் பண்ணால் தான் வந்து அந்த இனிப்பு நல்லா எடுக்கும். அதனால் கொஞ்சம் போல் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க நல்லா. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இனிப்பு போண்டாவோட மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒரே எண்ணெயில் தான் போட போகிறோம். எப்பொழுதுமே வந்து இனிப்பு ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து வந்து காரம் செஞ்சுக்கலாம். கார போண்டா ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்க காரம் வந்து இனிப்பு போண்டாவில் ஏறிடும். 2 மாவும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு போண்டா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பால் சைஸுக்கு பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு எல்லா போண்டாவையும் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு இந்த போண்டாவை பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்ததுன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரத்துக்கு. பாருங்கள், எல்லா பக்கமும் வெந்து நல்லா சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கார போண்டாவும் அதே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இப்போ கார போண்டா போட்டுட்ருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துட்டா சூப்பரான சுவையான இனிப்பு போண்டா கார போண்டா வந்து ரெடி ஆகிடும். இப்போ கார போண்டாவும் எல்லா பக்கமும் பொன்னிறமாக வந்துருச்சு. அதையும் வந்து நல்லா எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான வந்து ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இனிப்பு போண்டா கார போண்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இனிப்பு போண்டா கார போண்டா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வியூவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான சமையலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.